தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள். கணினி அறிவியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணினி அறிவியலை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல கணினி அறிவியல் ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டே வர்றோம். அதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி அறிவியல்ல பாட புத்தகம், கலைத்திட்டம், கணினி அறிவியல் ஆசிரியர்கள், அதற்கான ஐசிடி லெபார்டரி எல்லாமே உருவாக்கப்படணும் அப்படின்னு தான் மத்திய அரசாங்கமும் பல்வேறு திட்டங்களை செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் சமச்சீர் கல்வி, அதாவது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு கல்வியை, கணினி அறிவை பெற வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் சமக்ர சிக்ஷா. இந்த வீடியோவுல சமக்ர சிக்ஷானா என்ன, கவர்மெண்ட் எவ்வளவு ஃபண்ட் கொடுத்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நிதி என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை வருஷம் எத்தனை கோடி வாங்கியிருக்காங்க, கணினி அறிவியல் ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா விதமான செயல்களுக்கும் முழு ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவினுடைய இறுதியில நீங்களே இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத சொல்லுங்க. எங்களுடைய நோக்கம் எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி அப்படின்ற ஒரு கல்வி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி அறிவு வழங்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். இன்றைய தலைமுறையில கணினி அறிவியல் அப்படின்றது, கணினி அறிவியல் நாலேஜ்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாணவர்களுக்கு போய் சென்று சேரணும். கணினி அறிவியல் ஆசிரியர்களுடைய பணியிடம் அவர்களுக்கே கொடுக்கப்படணும் அப்படின்றதா எங்களுடைய நோக்கம். தமிழக அரசு ஐசிடி எனப்படுகின்ற தகவல் தொழில்நுட்பத்தை வைத்தும், அதற்கென்று படித்த கணினி அறிவியல் ஆசிரியர்களை வைத்தும், அதற்கான மூலதனமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை வைத்தும் தொடர்ந்து மத்திய அரசை ஏமாற்றி வருகிறது. அதற்கான முழு ஆதாரங்கள் இதோ. முதல் சமக்ர சிக்ஷா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய அம்சங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தொழில்நுட்பம் மற்றும் ஆசிரியர்கள் ஆகிய இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் கல்வியை நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்றது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கல்வியை டிஜிட்டல் மயமாக்கல் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த சமக்ர சிக்ஷாவினுடைய முக்கிய நோக்கம் கல்வியை டிஜிட்டல் மயமாக்குதல். இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இதுல நம்ம தமிழகத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 60:40 அப்படின்ற விகிதத்துல ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு சமக்ர சிக்ஷாவினுடைய அடிப்படையில நமக்கு ஐசிடி லெபார்டரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 60% நிதி மத்திய அரசால் கொடுக்கப்படுகிறது, 40% நிதி நம்ம தமிழக கவர்மெண்டால கொடுக்கப்படணும். அதுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. ஆசிரியர்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். யாருக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். இந்த பணிக்கு ஏற்கனவே கணினி அறிவியல் பாடத்துல பட்டம் பெற்று பிஎட் முடித்தவர்களைத்தான் போட வேண்டும் அப்படின்னு 2008 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தாங்க இப்ப நம்ம பாக்குறோம். இதுல பார்த்தோம்னா எந்த பிரைவேட் கம்பெனிக்கும் இத ஏலம் விடக்கூடாது. குறிப்பா கணினி அறிவியல்ல பிஎட் பட்டம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2008 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதனை முறையாக தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும், கணினி அறிவியல் பாடத்துல பிஎட் முடித்தவர்களை அழைச்சு இந்த பணியை அவங்களுக்கு கொடுக்கணும். அது தேர்வு மூலமாகவோ இல்ல சீனியாரிட்டி படியோ அவங்க கொடுத்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அப்படி தமிழக அரசு நேரடியா நியமிக்கல. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெண்டர் மூலமாக கெல்ட்ரான் எனப்படக்கூடிய கேரள கவர்மெண்டினுடைய ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. எத்தனைக்கு? 1076 கோடி ரூபாய்க்கு ஐசிடி லேப தமிழகத்துல நிறுவறதுக்காக கெல்ட்ரான் அப்படின்ற ஒரு கேரள கம்பெனிக்கு ஏலத்தை விட்டுட்டாங்க. இவங்க என்ன பண்ணலாம், நமக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆகட்டும், ஸ்மார்ட் போர்டு ஆகட்டும், டேப், மவுஸ், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம் கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனா இதோட எதையும் சேர்த்து ஏலம் விட்டுருக்காங்க தெரியுமா? அரசு பள்ளியில ஆசிரியர்களை நியமிக்கிற பொறுப்பையும் அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. இது என்ன, இதுல என்ன ஃப்ராட்தனம் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது கெல்ட்ரான் கம்பெனி கொடுத்த பில்லுங்க. எப்ப கொடுத்திருக்காங்க? 5/2/2025 தான் இந்த பில்லு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா நம்ம தமிழக அரசு பண்ண வேலை யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்ற வெப்சைட்ல, அதாவது இந்த யுடைஸ் அப்படின்ற வெப்சைட்ல
2022லயே எல்லாமே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற தகவலை கொடுத்திருக்காங்க. தமிழ்ல இது வந்து கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் மையம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் நாங்க வந்து ஐசிடி லெபார்டரி எல்லாம் எப்போ 2022லயே கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது இல்லாம 14,000க்கும் மேற்பட்ட கணினி அறிவியல் ஆசிரியர்கள் முழு நேரமாக நியமிச்சிட்டோம் அப்படின்ற பொய்யான தகவலையும் கொடுத்திருக்காங்க. எப்படி இவங்க கொடுத்ததே 2025ல, ஆனா நம்ம ஆளுங்க 2022லயே நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், 14,000 ஆசிரியர்களை முழு பணி நேரத்துக்கு வந்து நாங்க போட்டுட்டோம் அப்படின்ற பொய்யான தகவலை சொல்லிதான் ஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, 439 கோடியே 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது 2024க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது மாதிரி கணினி அறிவியல் ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 15,000 ரூபாய் மத்திய அரசின் சார்பாக 60% பணம் 15,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட 40% என்னாச்சு? இது ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல். இந்த தகவலின்படி 2018 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 244.39 கோடி, 77 கோடி, 53 கோடி, 28 கோடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2018 இருந்து 24 வரைக்கும் ஐசிடி லெபார்டரிக்காக மட்டும். இது இல்லாம டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன், 244 கோடி, 77 கோடி, 53 கோடி, 28 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லட்சத்துல பாத்தீங்கன்னா 2020 இருந்து 2024 வரைக்கும் நீங்களே பாருங்க எத்தனை கோடிகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்றது மட்டும் பாருங்க. இந்த 24 to 25க்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வாங்கல. இது குறிப்பா ஐசிடி லேபுக்குன்னு இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்குன்னு மட்டும் இந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை கோடி ரூபாய் மத்திய அரசிடம் இருந்து 60% சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ கணினி அறிவியல் ஆசிரியர்களை தேர்வு செய்யணும், அதுவும் தேர்வு வச்சு தேர்வு செய்யணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருச்சு. அதுக்காக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு கெலட்ரான் கம்பெனி மூலமாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. இத நல்லா பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான டெஸ்ட் இருக்கு. ஸ்கிரீனிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எழுத முடியும். இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து மொபைல்லயே எழுதிக்கலாம். இது அனௌன்ஸ் பண்ண டேட்டா பாருங்க, 31/5/2024. எப்போ 31/5/2024. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஆனா இந்த செகண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 5/6/2024 நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முறையாக இந்த தகவல் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணினி அறிவியல்ல பட்டம் பெற்று அதுல பிஎட் முடித்த ஆசிரியர்களுக்கு தான் இந்த லிங்க் வந்து அனுப்பணும். ஆனா அதுக்கு பதிலா அந்த லிங்க் இல்லம் தேடி கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த இல்லம் தேடி கல்வியை தொடக்கி வைத்தவர் நம்ம முதல்வர் அவர்கள் தாங்க தொடக்கி வச்சிருக்காங்க. இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்றது என்னன்னா, கோவிட் சமயத்துல சரியாக பள்ளிகளை திறக்க முடியாத காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால, அந்த கல்வியில தேக்கம் இருக்கக்கூடாதுன்றதுனால வாலண்டியர்ஸ் 10th 12th எனி டிகிரி முடிச்சவங்களை வந்து இல்லம் தேடி கல்வியில நியமிச்சாங்க. அவர்களுக்கு ஊதியமாக ஒரு 1000 ரூபாய் தமிழக அரசால் கொடுக்கப்பட்டதுங்க. ஆனா இந்த லிங்க் பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் முடிச்சவங்களுக்கு என்னைக்கு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எக்ஸாம் மே 29 2024க்கு, ஆனா அவங்க அனுப்புன லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வந்திருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு மெனக்கெட்டு பாருங்க. கேட்ரான் கம்பெனி 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. எப்போ 29ஆம் தேதி மே 29ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கு என்னைக்கு பாருங்க 11 மணி எக்ஸாமுக்கு 11:22க்கு மெயில் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி தான் லிங்கே வந்திருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி தான் 10:45க்கு தான் லிங்கே வந்திருக்கு. இப்படி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசு கணினி அறிவியல் ஆசிரியர்களுக்கு ரொம்ப தாமதமாக அந்த லிங்க் அனுப்பியிருக்காங்க. காரணம் என்னன்னா, எக்காரணம் கொண்டும் கணினி அறிவியல் படித்தவர்கள் இந்த தேர்வினை எழுதி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல ரொம்ப தெளிவா அவங்க இல்லம் தேடி கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடியே அந்த லிங்க் அனுப்பிட்டு கணினி அறிவியல் பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டும் எவ்வளவு தாமதமா அனுப்பியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. கேட்ரான் கம்பெனி இது எல்லாமே மெயில இருந்து எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட், நீங்களே பாருங்க. 29ஆம் தேதி சாயந்தரம் 4:52க்கு அனுப்பியிருக்காங்க எக்ஸாமுக்கு. இங்க பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி காலையில 4:15க்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி முறைகட்டத்தனமாக
அனுப்ப வேண்டியவங்களுக்கு சரியாக அனுப்பாம இது எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில இருக்கிறவங்களுக்கு டான்னு இந்த லிங்க் வந்து டோட்டலா வேற லிங்க்குங்க. கணினி அறிவியல் பாடம் முடித்தவர்களுக்கு வேற லிங்க், இல்லம் தேடி கல்வியில இருக்கிறவங்களுக்கு வேற லிங்க். அந்த ஸ்கிரீன் டெஸ்ட் எழுதுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா சரியான நேரத்துல மெசேஜ் மூலமாவே அவங்க அனுப்பிட்டாங்க. சோ இல்லம் தேடி கல்வியில இருக்கிறவங்க தான் வரணும், அதாவது 10வது 12வது முடிச்சவங்க தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. தேர்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தேர்வு நடந்தது 29ஆம் தேதி. ஆனா இவங்க அறிக்கை வெளியிட்டது பாத்தீங்கன்னா 31/5/2024 அறிக்கை விட்டுருக்காங்க. இப்படி யாராவது செய்வாங்களா? தமிழக அரசும் கெல்ட்ரான் கம்பெனியும் சேர்ந்து நல்லா திட்டமிட்டு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத 10th 12th எனி டிகிரி முடித்த நபர்களை இல்லம் தேடி கல்வியில இருக்கக்கூடியவங்களை அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பேர்ல உள்ள போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா தொடர்ந்து கணினி அறிவியல் ஆசிரியர் சங்கத்திலிருந்து தொடர்ந்து குரல் எழுப்பினதன் காரணமாக அவசரமா தமிழக அரசு ஒரு வேலை செஞ்சிருக்கு. அந்த ஆடியோவை உங்களுக்காக நாங்க ரிலீஸ் பண்றோம், கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. அதாவது இப்போ இந்த மெசேஜ் எதுக்காகனா, தயவுசெய்து ஃபுல்லாக கேளுங்க எல்லாருமே. நீங்கள் ஸ்கூலில், அதாவது சில பேர் +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஒரு படிப்பாக படிச்சிருப்பீங்க. அப்படி அதில் பியூர் சயின்ஸ் படித்தவங்க இல்லை காமர்ஸ் குரூப் படித்தவங்க காலேஜில் ஏதாவது ஒரு செமஸ்டரில் ஒரு பேப்பராக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லை, அப்படி இது ரெண்டுமே இல்லை, நான் வெளியில் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் வெளியில் ஒரு 3 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை 1 மாதம் சில பேர் படிச்சிருக்கலாம், சில பர்டிகுலர் கோர்ஸ்லாம் 1 மாதம் மட்டும் கூட இருந்திருக்கும், அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி 3 வகையாக இருக்குது. இந்த 3 வகையிலையுமே எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின பேக்ரவுண்டு சான்றிதழ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் இம்மீடியட்டாக உங்களோட ஏஐ நம்பர், நேமு, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல், உங்கள் மொபைல் நம்பரோட கொஞ்சம் உடனே குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வேறு எந்த போஸ்ட்டும் குரூப்பில் போடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அவசரம்ப்பா. ஸ்டேட்லேருந்து ஒரு எமர்ஜென்சியாக இதை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து படிக்காதவங்க, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போது ஸோ எல்லாரையுமே வந்து வேலிடேட் பண்ண சொல்லியிருக்காங்க எமர்ஜென்சியாக. ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இதில் கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டர் கோர்ஸ், உங்கள் இமெயில் ஐடி, கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லை எஸ்ஆர் நோ ஆப்ஷன் நம்ம அட்டனன்ஸில் போடுற மாதிரி கொடுத்துட்டேன், எஸ் நோ, அதை ஃபில் பண்ணுங்கள். எஸ்ன்னு போடுறவங்க பக்கத்தில் இருக்கிற காலமில் உங்கள் ட்ரைவில் எப்படியும் வச்சுருப்பீங்க இல்லையா, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுருப்பீங்க, அதை மட்டும் லிங்காக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் படிக்காதவங்க, நோ கொடுத்துருக்குறவங்க, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, நீங்கள் கரண்ட்லி ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதோடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் போடுங்க. இப்போ 3 மாதம் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 months கம்ப்ளீட்டட், 1 month கம்ப்ளீட்டட், இல்லை அடுத்த வாரத்தில் முடிய போகுது கோர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அது என்னவோ அதை போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமர்ஜென்சி. தயவுசெய்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னா இதை நைட்டுக்குள்ளே கொடுக்கணும் ப்ளீஸ். தேங்க்யூ. பாத்தீங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பேர்ல என்னென்ன அட்டூழியங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உண்மையாவே இதெல்லாம் பார்த்து எப்படிங்க படித்த சமுதாயமா நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? இந்த கேள்வி கேட்டா தப்பு அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு பொய்த்தனம், எவ்வளவு நாடகம் பண்ற. நாங்க ஒண்ணு தமிழக அரசுக்கு எதிரானவங்க இல்லைங்க. ஆனா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிதியை கூட சரியாக கணினி அறிவியல் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்திற்கும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரியா பயன்படுத்தாம அதை ஏன் மடைமாற்றம் பண்றீங்க அப்படின்றதான் ஒரு படித்த சமூகமா எங்களுடைய கேள்வி. நாங்க இந்த கேள்வியை கேட்டா கூட எப்ப உங்களுக்குதான் வேற வேலை இல்ல கேக்குறீங்க அப்படின்னு நிறைய புரியாத மக்கள் வந்து கேக்குறீங்க. இதே இது வந்து மற்ற தலைவர்கள் அதை பத்தி என்ன சொல்றாங்கன்றத நீங்களே இந்த காணொலியில பாருங்க. இங்க பணம் வரல, சமகர சிக்ஷா திட்டத்துல, அதாவது அனைவருக்கும் கல்வி, அதுல பணம் வரலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சமகர சிக்ஷா திட்டத்துல ஒரு 800 கோடி இந்த அரசாங்கம் கொடுத்தது, மத்திய அரசு கொடுத்துச்சு. அந்த 800 கோடி எதுக்காக கொடுத்தாங்க? கணினி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதே மாதிரி கணினி லேப்ஸ், சோதனை கூடங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அந்த ஒரு சமகர சிக்ஷால அபியான்ல, அந்த திட்டத்துல ஒரு பகுதி இந்த திட்டம். இதற்காக கொடுக்கப்பட்ட நிதியை வேஸ்ட் பண்ணிட்டு கெல்ட்ரான் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்து அங்கிருந்து தற்காலிகமா வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்து அதை இதற்காக கொடுத்தது போன்று செய்து அதுல ஊழல் செய்யறாங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? நான் பல முறை சொல்லிவிட்டேன். கணினி
பயிற்சி கூடங்களும் கணினி சோதனை கூடங்களும் கணினி ஆசிரியர் நியமிக்காது ஏன்? காசு வாங்கினீங்களா இல்லையா? இதை கேட்டா பதில் இல்லை. அன்பில் மகேஷ் சொல்றாரு, நான் மிக பெரிய பிரம்மாண்டமா பள்ளிகள் இருக்குன்னு. ஆனால் பள்ளிகளில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சிறுமியை 9ஆம் கிளாஸ்ல படிக்கிற 2 பசங்க 20 வயசு பையன் ஒருத்தனோட சேர்ந்து சிதைத்த ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. காரணம் ஊழல், லஞ்சம். ஆனா தொடர்ந்து ஐசிடி பொறுத்தவரை பல இடத்துல இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நிறைய குளறுபடிகள் இருக்கு. எங்களுடைய ஆதங்கம் மத்திய அரசு ஆடிட் பண்ணணும். குறிப்பா அந்த ஐசிடி உட்பட கொடுத்த பணத்தை கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தினாங்களா, கொடுத்த பணத்தை இதற்கு தான் பயன்படுத்தினாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் நிதியை திருப்பி விட்டுட்டாங்களான்னு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். 880 லேபுக்கு அந்த கூட்டத்தொடர் நம்ம ஒதுக்கியிருக்கோம். மிக விரைவாக இப்போ இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது தான் அந்த 880 லேபும். ஏன்னா எல்லாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது. சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் நேரடியாக ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருப்படிச்சு போய் பயன்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் அப்படி இருந்துடக்கூடாது என்பதற்காக அந்த 880 லேபையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான பணிக்கு அதுக்கான வேலை. ஹைடெக் லேபுக்கு கெல்டான் கம்பெனிக்கு தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை, நீங்கள் அந்த டெண்டர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஃபைனான்ஸ் பார்த்துக்கும் பொழுது நம்மளுடைய டெண்டர் ப்ராசஸ் ஆக்ட் படி எது சரியோ அது கம்மி தான். இதில் மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது யார் வேணாலும் அதை ஆய்வு செய்து நேரடியாக லேபுக்கு பிஎட் ஆசிரியர்கள் நியமிக்காம கெல்ட்ரான் கம்பெனி, கேரளாவோட சேர்ந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமா சும்மா ஜஸ்ட் ஒரு பயிற்றுனர் தான் நியமிக்கிறாங்க அப்படி குற்றச்சாட்டு இருக்கு. அது சார்ந்து அந்த சிஓஎஸ் மூலமாக நாங்கள் கணக்கெடுக்கும் போது அது சார்ந்து நாங்கள் முடிவெடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒரு வேக்கன்ட் டீச்சர்ஸ் இருக்கும்பொழுது நம்ம ஒரு தற்காலிக ஆசிரியர்கள் அது வரைக்கும் நம்ம நியமிக்கிறோமோ அது போன்று தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் அது தேவை தான். கணினி ஆசிரியர்கள் வரும்பொழுது, ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் போகும்பொழுது எங்களுக்கு தேவை தான். கண்டிப்பாக அது சார்ந்து பிஎட் படித்த கணினி அறிவியல் ஆசிரியர்கள் தேவைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி அமைச்சர் ஏன் 60,000 பேர் படிச்சு முடிச்சுட்டு ஃபுல் ட்ரைனிங்கா இருக்கும்போது அவங்கள போடாம டெம்பரவரியா போடுறோம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அதை தாண்டி இப்ப வருகின்ற 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஐசிடி லெபார்டரி ஓபன் பண்றாங்க. அதற்காக கணினி அறிவியல் ஆசிரியர்களை நியமிக்காம அதற்கு பதிலாக ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டா வெறுமனே 2 நாள் மட்டும் நாங்க ட்ரைனிங் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கும் கணினி அறிவியல் ஆசிரியர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா இது தெரியலையா? இந்த விஷயத்தை தாங்க நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ல தமிழகத்துல நிதி இல்லைனாலும் பரவாயில்ல, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டையாவது முறையாக கணினி அறிவியல்ல தேர்ச்சி பெற்று பிஎட் படித்த ஆசிரியர்கள் 65,000 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வழங்கினது மாதிரி இருக்கும். மற்ற மாநிலங்களை போலவே தமிழகத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் ஏற்றியது மாதிரி இருக்கும் அப்படின்றதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்களை நீங்களே முடிவு பண்ணுங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய கணினி அறிவியல் ஆசிரியர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. நன்றி.